ஹாய் ஹலோ guys, வெல்கம் பேக் டு திஸ் சேனல் ஹசில் மைண்ட் செட். ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்த சொசைட்டி எனக்கு என்ன சொல்லி வளர்த்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அது உங்களுக்கு சக்ஸஸை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஒரு வாசகத்தை நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறிடலாம், நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ரிவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் நான் ஒரு அடல்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த சொசைட்டி நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு ஏற்ற ரிவார்டை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஹார்ட் ஒர்க் லீட்ஸ் டு சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மித் அப்படிங்கிற உண்மை எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் இந்த சொசைட்டி எதை ரிவார்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிற ஒன்று தான். ஸோ எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அந்த ஹார்ட் ஒர்க்லேருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இருக்குது தெரியுமா? ஸோ அதுதான் எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த எஃபெக்டிவ்னஸ் இந்த சொசைட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அது மிகப்பெரிய ஒரு விஷயமா, ரிவார்டு அளிக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோவில் ஹார்ட் ஒர்க் பற்றின மிகப்பெரிய உண்மையை நான் வந்து ரிவீல் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நீங்கள் உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க் பண்ணி லைஃப்பில் முன்னேற பர்சனாக இருந்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. சரியா சொல்லணும்னா 2019 செப்டம்பர் 27 இந்த சேனலில் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அரௌண்ட் ஒரு 3 இயர்ஸ், இன்னும் 2 months போச்சுன்னா 4 year கூட ஆக போகுது. ஸோ இது வரைக்குமே அந்த வீடியோக்கு கிடைச்ச வியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 1500 வியூஸ் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஸோ வந்து அந்த வீடியோ நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்ட வீடியோ அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எனக்கு வந்து பெருசாக எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியாது, கேமரா முன்னாடி எப்படி பேசுறது அப்படின்னு தெரியாது. சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல, அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே அரௌண்ட் 10 மணி நேரம் கிட்ட டைம் ஆச்சு எனக்கு. ஸோ அதை தாண்டி அந்த எடிட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது அதில் பெருசாக எடிட்டிங்லாம் இருக்காது. பட் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதுனால என்கிட்ட இருந்த ஒரு குட்டி ஃபோனில் அதுக்கு கம்பேட்டபிள் ஆகக்கூடிய சாஃப்ட்வேர்ஸை நான் ஏற்றணும். அந்த கைன் மாஸ்டர் அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காகவே வந்து அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் வந்து எடுத்துகிட்டு போச்சு. ஏன்னா என்னோடய ஃபோனில் வந்து அது சப்போர்ட் ஆகலை. அதுக்காக இன்னொரு கிராக் வெர்ஷன் அதில் இன்ஸ்டால் பண்ணி அந்த கிராக் வெர்ஷனும் ஒர்க் ஆகாமல் போய் அந்த கிராக் வெர்ஷனோட ஓல்டு வெர்ஷனை தேடி கண்டுபிடிச்சி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் தூக்கி அந்த வீடியோ போட்டு எடிட் பண்ணி அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். அரௌண்ட் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆச்சு அந்த வீடியோ எடிட் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்ட கண்டென்ட் வெறும் 1500 வியூஸ் மட்டும்தான் போச்சு. பட் அதுக்கு அப்படியே நேர் எதிராக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹவு டு க்ரோ பியர்ட் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் போட்டேன். பட் அந்த கண்டென்ட்காக பெருசாக நான் எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ண கிடையாது. பெருசாக வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக வெப்சைட்டில் பார்த்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டேன். அதுக்கு அதிகபட்சமாக ஒரு 2-3 மணி நேரம் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த வீடியோ வந்து என்னோட சேனலில் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் வீடியோவாக இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதிகமான வியூஸ் வந்து வீடியோவும் அதுதான் சொல்லலாம். அரௌண்ட் ஒரு 46,000க்கு மேலே வியூஸ் வந்து அந்த ஒரு வீடியோக்கு மட்டுமே வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அதுக்கான ரிவார்ட்லாம் வந்து இங்கே யாருமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு எஃபெக்டிவான விஷயம் அது மூலமாக தரீங்க, இல்லை எஃபெக்டிவான ஒன்று கிரியேட் பண்ணுறீங்கன்னா தான் மட்டும்தான் மக்களோட கவனத்தை அது ஈர்க்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறது நான் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டிருந்தாலும் அதிலிருந்து மக்களுக்கு பெருசாக டேக்அவே அப்படிங்கிறது எதுவுமே கிடச்சிருக்காது. பட் செகண்டாக போட்ட ஜஸ்ட் டைம் வந்து கொஞ்சமாக ஸ்பெண்ட் பண்ண வீடியோவாக இருந்தாலும் அதிலிருந்து மக்களுக்கு தேவையான விஷயம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அதுக்கான ரிவார்டான வியூஸு மக்கள் அதுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் லீட்ஸ் டு சக்ஸஸ் அப்படிங்கிறத நீங்கள் நம்புற பர்சனாக இருந்தீங்கன்னா வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டுமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துறாது. அந்த ஹார்ட் ஒர்க்கில் இருந்து எஃபெக்டிவான ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அது சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டாகணும். ஸோ இன்னும் இதை பெஸ்ட்டாக சொல்லணும்னா ஐஃபோன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு ஜீனி ஒருத்தர் கிடைக்கிறாரு, அதாவது ஒரு மேஜிக் பண்ணுற ஒரு பர்சன் கிடைக்கிறாரு அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இல்லைனா அலாவுதீன் அற்புத விளக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். சரிங்களா? ஸோ அந்த அலாவுதீன் அற்புத விளக்கை வச்சு உடனே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே வந்து ஒரு 10 கோடி மொபைல் ஃபோனை வந்து ஒரு ஐஃபோனை வந்து அவங்க கிரியேட் பண்ணிடுறாங்க. அந்த ஐஃபோனில் இல்லாத ஃபீச்சர்ஸே கிடையாது, எல்லாமே இருக்குது, மக்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கிரியேட் பண்ணப்பட்ட விஷயமா இருந்தாலும் மக்களுக்கு தேவையான எஃபெக்டிவ்னஸ் அது கொடுக்குது அப்படிங்கிறதுனால மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏற்றுக்க செய்வாங்க. இதுவே ஆப்பிள் நிறுவனம் வந்து 10 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சரியாக ஒர்க் ஆகாத ஐஃபோனை வந்து கிரியேட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் பரவாயில்ல சார், நீங்கள் வந்து 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதனால் நாங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு கஸ்டமரை யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒன்றுமே சரியாக ஒர்க் ஆகாத ஒரு ப்ராடக்ட்டை வச்சுக்கிட்டு யாருமே எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அதில் எந்த ஒரு எஃபெக்டிவ்னஸுமே இல்லை
அப்படிங்கிறதுனால நீங்கள் 10 வருஷம் அதுக்கு உழைச்சிருந்தாலும் மக்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பெருசாக பேசப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்க அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்ட விஷயத்துலேருந்து எஃபெக்டிவ்னஸை கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். பட் இதில் ஒரு சில பேர் வந்து ஹார்ட் ஒர்க்கை சப்போர்ட் பண்ணுவாங்க. அது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபெயிலியர் மட்டும் தான் கண்டினியூஸாக அடைஞ்சிட்டே இருக்கீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு பூஸ்ட் அப்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இவன் என்ன பண்ணாலும் ஃபெயிலியர் தான் அடையறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை விட்டு விலகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொடுக்குற சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து எப்பயுமே கொடுக்கறது கிடையாது. இது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு சின்ன பொண்ணு சைக்கிள் ஓட்ட கற்றுக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ வந்து நிறைய ட்ரை பண்ணுது, நிறைய வாட்டி கீழே விழுது, கடைசி வரைக்குமே வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கவே கிடையாது. பட் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, அந்த பொண்ணு எஃபர்ட் போட்டது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுச்சு, அதுக்காக தான் அவங்க அப்பா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், அந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம குழந்தை ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம்னா இந்த விஷயத்தை அப்படியே முழுமையாக கைவிட்டுறாமல் தொடர்ந்து இது கொண்டு போய் கடைசியில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து அவங்க அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருப்பாரு. தவிர அந்த பொண்ணு போட்ட ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்னாலலாம் அவர் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரல. பட் இதுவே அந்த பொண்ணுக்கு வேற டாஸ்க் கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் நீ இந்த ரூமை க்ளீன் பண்ணி வை, நீ ரூமை க்ளீன் பண்ணிட்டேன்னா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு வாரம் ஒரு மாதம் அந்த ரூமை க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்ததுன்னா யாராச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்களா? கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருக்க மாட்டார். ஸோ உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கும்போது, நீங்கள் போடுற எஃபர்ட்டில் ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுவே உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையோ இல்லை நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கில் இருக்கிற நம்பிக்கையோ தொடர்ந்து நீங்கள் நிறைய ஃபெயிலியர்ஸை மட்டுமே சந்திச்சுட்டு வரீங்க அப்படிங்கும்போது யாருமே ஒழுங்காக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாருமே முதல்ல தெரிஞ்சுட்டாகணும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லேருந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கணும்னா நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கை விட அந்த ஹார்ட் ஒர்க்லேருந்து கிடைக்கக்கூடிய எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ வந்து நிறைய விஷயம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்துட்டு இருக்கலாம். ஸோ இனிமே எதை நீங்கள் ட்ரை பண்ணமா இருந்தாலும் அதிலிருந்து பிரயோஜனப்படக்கூடிய விஷயம் என்ன வரப்போகுது, எந்த அளவுக்கு எஃபெக்டிவான திங்க அது மாறப்போகுது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனம் வச்சு ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வரைக்குமே என்னோட சேனலில் வந்து நான் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கேன், 450 வீடியோஸ்க்கு மேலே நான் போட்டிருக்கேன். ஸோ நிறைய வந்து திங்க் பண்ணதெல்லாம் கிடையாது, எனக்கு தோன்ற விஷயங்களை வந்து ரேண்டமாக எடுத்து நான் பேசி போடுவேன், கண்டென்ட் மேக் பண்ணி போடுவேன். ஸோ நிறைய பீரோல்ஸ் ஆட் பண்ணி போடுற கண்டென்ட்டாக இருக்கட்டும், எனக்கு முகத்தை காட்டி பேசுகிறதா இருக்கட்டும். ஸோ வந்து ஒரு கரெக்டான ஒரு ஐடியாவே இல்லாமல் ஏதோ ஒரு கண்டென்ட் நம்ம போட போகிறோம், ஜஸ்ட் கண்டென்ட் போட்டுகிட்டே இருந்தால் எல்லாருமே பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தேன். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இந்த எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிற ஒன்று ரொம்பவே முக்கியமானது அப்படிங்கிறது ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் இப்போவே எனக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இனி வர வீடியோஸில் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸை வந்து நான் மேக் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ் மாதிரி தான். ஸோ நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம், இது எந்த அளவுக்கு வியூஸ் போகுது, ரீச் போகுது அப்படிங்கிறத. மக்களுக்கு தேவையானது கொடுத்தா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இனிமே கொஞ்சம் பெஸ்ட்டான கண்டென்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்னோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.